ஆன்மீக வளர்ச்சிக்காக உதவக்கூடிய இந்த பாடல் போற்றி திருஅகவல் எம்பெருமான் மாணிக்கவாசகரின் சிவபெருமானின் குணாதிசயங்களும் திருவிளையாடல்களும் மற்றும் அவருடைய அருளாசிகளை போற்றி பாடக்கூடிய பாடலாக இது நமக்கு அமைந்துள்ளது. இந்த பாடலை நாம் படிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ ஒருவருக்கு மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான மனநிலைக்கு கொண்டு செல்ல இது உதவுகிறது. மேலும் இறைவனை பற்றின சிந்தனையை இது தூண்டுவதால் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அது மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல நன்மைகளை கொண்டு வந்து தரும். கண்டிப்பாக இதை முழுவதுமாக பாருங்க. நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகு அளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடும் உரன் ஏனமாகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின்னெய்த்து ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். திருமால் உலகளந்தது. மாவலி என்னும் அசுரன் ஒரு பெரிய வேள்வி ஒன்றை இயற்றினான். அதனால் வேண்டுவோர்க்கு வேண்டுவதை தரும் வள்ளலானான். அதன் பயனால் அவன் வலுப்பெற்று தேவர்களை துன்புறுத்துவான் என்று அஞ்சி அவனுடைய வலிமையை போக்குமாறு நான்முகன் முதல் வானவர்கள் திருமாலை வேண்டினார்கள். திருமாலும் ஒரு குட்டை வடிவம் கொண்டு மாவலியிடம் சென்று 3 அடி மண் வேண்டினார். அவன் அதற்கு இசையவே திருமால் தம் 2 அடிகளாலும் மண்வெளி விண்ணாகிய 3 உலகங்களையும் அளந்து மாவலியின் வலிமையை போக்கி பாதளத்தில் சிறை வைத்தார் என்பது வரலாறு. இவ்வாறு மாவலியின் செருக்கினை அளித்தமையால் நான்முகன் முதலான வானவர்களும் முனிவர்களும் திருமாலை தொழுதனர். இத்தனை உயர்வுடைய திருமால் இறைவனது திருவடியை காண பன்றி வடிவம் எடுத்து தேடியும் காண்கிறார் என்பார். இவ்வாறு இறைவனது திருவடியை காண முடியாமையால் அவனது பெருமையை உணர்ந்து வாழ்த்தினார் என்பார். அழுத்தையும் காணா மலரடி இணைகள் என்றும் அத்தகைய திருவடிகளை அடியார்களுக்கு இவ்வுலகிலே எளிதாக காட்டி அருளினான் என்பார். இதனால் இறைவனது திருவடி பெருமையும் எளிமையும் கூறப்பட்டது. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் வாயில் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடைப்போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். வினைக்கு ஈடாக உயிரானது பல பிறப்புகளில் பிறந்து இழக்கின்ற தன்மையை குறிப்பிட யானை முதல் எறும்பீராய் என்றார். அடுத்து மானிட பிறப்பில் 10 மாதங்கள் தாய் வயிற்றில் உண்டாகும் பல வகையான வேதனைகளை குறிப்பிடுகிறார். குறைவில்லாத கருப்பைகளினின்றும் உள்ள நல்வினையால் தப்பியும் மனித பிறப்பில் தாயின் வயிற்றில் முதல் மாதத்தில் கரு 2ஆக பிளந்து 2ஆம் மாதத்தில் விளைகின்ற விளைவினால் உரு கெடுவதின்று தப்பியும் 3ஆம் மாதத்தில் தாயின் மதநீர் பெருக்குக்கு தப்பியும் 4ஆம் மாதத்தில் அம்மதநீர் நிறைவினால் உண்டாகும் பெரிய இருளுக்கு தப்பியும் 5ஆம் மாதத்தில் உயிர் பெறாத இரத்திலினின்று தப்பியும் 6ஆம் மாதத்தில் கருப்பையில் திணவு மிகுதியால் உண்டாகிய துன்பத்திலிருந்து தப்பியும் 7வது மாதத்தில் கருப்பை தாங்காமையால் பூமியில் காயாய் விழுவதினின்று தப்பியும் 8வது மாதத்தில் வளர்ச்சி நெருக்கத்தினால் உண்டாகும் துன்பத்தினின்று தப்பியும் 9வது மாதத்தில் வெளிப்பட முயல்வதனால் வரும் துன்பத்தினின்று தப்பியும் 10வது மாதத்தில் தாயோடு தானும் படுகின்ற கடல் போன்ற துன்பத்தோடும் துயரத்தினின்றும் தப்பியும் வளர்ச்சியடையும் வருடங்கள் தோறும் பூமியில் பிறந்த பிறகு தாய் தந்தையோர் முதலியோர் நெருங்கியும் அழுத்தியும் செய்கின்ற எத்தனையோ பல காலை பொழுதில் மலத்தாலும் உச்சி பொழுதில் பசியாலும் ரா பொழுதில் தூக்கத்தாலும் ஊர் பயணங்களாலும் ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு தப்பியும். அடுத்ததாக இங்கே காமத்தால் வரக்கூடிய நோயை பற்றி குறிப்பிடுகிறார். ஆடவரை நோய் செய்வது மகளிரின் கண் ஆதலின் நயன கொள்ளை என்றார். ஆசை நிறைவேறாத போது கோபம் உண்டாகும். அந்த கோபம் மயக்கத்தில் தள்ளும். செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது என்று கூட அறியாது
இருக்கும் நிலைதான் மயக்கம் என்று கூறுகிறார். கருமையான கூந்தல், சிவந்த வாய், வெண்மையான பற்கள், கார்காலத்து மயில் போல பொருந்திய சாயல், கூர்மையான கண்களுக்கு தப்பியும், மயக்கம் கொண்ட உலகினரது மதயானை என்று சொல்லத்தக்க ஆசைக்கு தப்பியும், கல்வி என்கின்ற பலகடல் பிழைத்தும், செல்வம் என்கின்ற அல்லலில் பிழைத்தும், வறுமை என்பனவற்றிலிருந்து தப்பியும் என்கிறார். அடுத்ததாக, புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவு இல்லாததோர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து அர்த்து உலோகாயதன் என்னும் ஒள்திரள் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என பல சுளவும். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளல் அது கண்ட மெழுகது போல. பேரின்ப நாட்டத்தையே முனிவிலாத பொருள் என்று கூறுகிறார். நண்பர்களும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் கடவுள் உண்டு என்ற எண்ணம் உண்டாகும் போது இல்லை என்று பேசுவார்கள். அவர்களை நாத்தலும் பெரியவர் என்று வன்மையாக கண்டிக்கிறார். நம்மை சுற்றியுள்ளவர்கள் மனைவி மக்கள் முதலியோர் ஒருவன் நல்ல நெறியை அடைய முயலும் போது இவர்கள் அவனை தன்னை விட்டு பிரிந்து செல்லாதபடி அழுதும் அரற்றியும் தடுத்து விடுவார்கள். தொழுதுளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகி நல்லிடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குலைந்து அனுகுலமாய் மெய் விதித்து சகம்பேய் சென்று தம்மை சிரிப்ப நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துரை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் அதுபோல முன் பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி. உலக நெறி எளிமையானது, இறை நெறி கடுமையானது. ஆதலால் சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பு ஏற்படுதல் கூடாது என்கிறார். பிடித்தது தெய்வம் என்பது ஒரு சித்தத்தை அதனை 6 கோடி மாயா சக்திகளின் செயலில் மயங்கி விட்டுவிடுதல் கூடாது என்கிறார். ஆடுதல், அலறுதல், பாடுதல், பரவுதல் என்பன உடல் வணக்கம். இதனை சரியை மார்க்கம் என்று சாத்திரம் கூறும். அதனால் உண்டாவது உள்ள முருகுதலும் உடல் கம்பித்தலும். ஆதலால் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் தொழுதுளம் முருகி அழுதுடல் கம்பித்து என்று அடுக்கி கூறினார். பசுமரத்தாணி அறைந்தாற் போல மனதில் உறுதி கொண்டு அகங்குலைந்து உள்ளமும் உடலும் சேர்ந்து வழிபடுவது கிரியை. அரிமால் கொண்டு சார்தல் யோகமாம். யோகம் மனத்தால் செய்வது, அதாவது சரியை என்பது புறத்தே செய்வது, கிரியை என்பது அகமும் புறமும் ஒத்து செய்வது, யோகம் என்பது அகத்தே மட்டும் செய்வது. இவை மூன்றாலும் பெறுவது ஞானம். ஞான நிலையில் சென்று இறைபணி நிற்பவர். உலகவர் பழியுரையை பூணாக கொள்வார் என்பார். எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள்தான் முக்தியை கொடுக்க வல்லது. ஏனைய தெய்வங்கள் சிறு போகங்களையே கொடுக்கக்கூடியது. அவை உயிர் வர்க்கங்களை சார்ந்தது. ஆதலால் அவற்றை வணங்குதலால் பயனில்லை என்று கூறுகிறார். அதனால்தான் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று கூறுகிறார்.